வாழ்வாதாரத்திற்காக மிக மிக முக்கியம். வேதத்தில் படிக்கின்றோம், வேலை செய்யாதவன் அப்படியெல்லாம் படிக்க இருக்கும். நிறைய சோம்பேறிகள் யாருன்னா சமாளிச்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட நிறைய பேர் வாழ்ந்துறாங்க. திட்டவட்டமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க பட்டணத்தில் எழுதுகின்றார், வேலை செய்யாதவன். அப்ப இறைவனுடைய அருளின் வார்த்தைகள் இப்படி சொல்லப்படும் பொழுதுதான் உயிர்த்தெழுந்த கடவுள் பணி செய்ய வேண்டும். அந்த பணிதளத்தில் என்னை காண வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்ல முழு நேர திருப்பணி அப்படின்னு சொல்லிட்டு தனியார்தான் தண்டல்காரன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு வீடு வீடா போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு காணிக்கைகளை வாங்கிட்டு மற்ற நிகழ்வுகளை செய்து கொண்டு ஆண்டவருடைய உருவாக்கப்பட்ட ஆண்டவர் என்ன நினைத்து மனிதனை உருவாக்கினாரோ அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றாம சோம்பேறின் அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நாட்டுடைய பைபிள் எடுக்க மாத்திரம் சொல்லல, அநேகருக்கு இப்படிப்பட்ட சூழல் உலக பிரகாரமாக நடந்து தெரிகின்றார்கள். என் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை உருவாக்கும் பொழுது எல்லா விதமான முதல் மனித வேலைகளுக்கு மனிதன் பணி செய்ய வேண்டும் என்று நினைத்த நிகழ்வுகளில் மரம் செடி கொடி அனைத்து உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இந்த தோட்டத்தை நீ ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம், ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு என்ன சொன்னா அதுல பழுத்துனே இருக்கும். நீ பறிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. அதை நீ அனுபவிப்பதற்கு அதனை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதற்குண்டான நிகழ்வுகளை செய்ய வேண்டும், நீ பணி செய்ய வேண்டும். இருக்கிற மரத்தை அப்படியே விட்டோம்னா குறிப்பிட்ட ஏர் வரைக்கும் இருந்து வருடம் வரைக்கும் இருந்து காய்ந்து போய்விடும். பிறகு அதை என்ன பண்ண உற்பத்தி செய்ய வேண்டும். அப்ப கடவுளுடைய நோக்கம் என்ன? பணி செய்ய வேண்டும் மனிதன். நான் சொல்றது புரியுதுங்களா? வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் கூலிக்கு பாத்திரவன் கிடையாது. அதனால்தான் ஆண்டவராகிய கடவுள் மிக உவமைகளாக நற்செய்தி படத்தில் சொல்லும் பொழுது ஒருவனை 6ஆம் மணி நேரத்துக்கு வேலை கிடைக்கின்றார், இன்னொருவனை 9ஆம் மணி நேரத்துக்கு வேலை கிடைக்கின்றார், இன்னொருவனை 11ஆம் மணி நேரம் வேலை கிடைக்கின்றார். இப்படி வேலை கிடைக்கும் பொழுது அவனுக்கு கூலி பேசுகிறார். சரிங்களா? வேலை செய்யறது என்ன பண்ணக்கூடாது, சும்மா போகக்கூடாது, அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும். அப்ப கூலி கொடுக்கிற சூழ்நிலையில 6ஆம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் 2 ரூபாய் கூலி பேசுறாரு, அதுக்கப்புறம் வந்தவனுக்கும் 2 ரூபாய் கூலி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்தவனுக்கும். ஏன்னா வேலை செய்கின்றவனுக்கு சமத்துவத்தின் கூலியை கொடுக்க வேண்டும். ஏன்னா 6 இருந்து 8 ஹவர்ஸ் வச்சுக்கணும்னா அந்த மணி வரைக்கும் 2 ரூபாய் கூலி. அதுக்கப்புறம் வேலைகள் ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவதற்கு ஆண்டவராகிய கடவுள் சமீபத்தில் இடைப்பட்ட நேரங்களை அடைக்கின்றார். ஆனால் எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்த்து எல்லா வேலைகளுக்கும் சரியான கூலியை கொடுக்கின்ற கடவுளுடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. வேலை செய்கிறவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் தான் நம்ம உயர்ந்த கடவுள், உயிர்த்திருந்த கடவுள். ஆகவே வேலை செய்வது ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம், அவருடைய திட்டம். ஆகவே அவற்றை முழுமையாக அர்ப்பணிப்பின் காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் அந்த வேலையிலேயும் கடவுளை நாம் பார்க்கின்ற வாழ்வினை கடவுளுக்கு கொடுக்கின்றார். ஆகவே தான் அந்த மனித உருவாக்கத்தில் வயல்வெளி வேலையிலே தோட்டத்தில் வேலை செய்கின்ற ஒரு அருளை பெற்ற ஒரு நிகழ்வை தான் இங்கே இந்த பெண்மணி செய்கின்ற ஒரு காரியம். இந்த பெண்களுடைய சூழல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கும். கிறிஸ்துவ மக்கள் எல்லாரும் ரூத் நகருடைய சம்பவம் நன்றாக தெரியும். ஆனால் கொஞ்சம் ஐலண்டா இந்த நாள் திருமலை பாடத்திலிருந்து இந்த மகளுடைய காரியத்தை நான் முன்னிறுத்தி காட்ட விரும்புகின்றேன். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நான் வீட்டிலே என்னுடைய கணவனாக இருந்து விட்டால் நான் இனிமேல் சோம்பேறியாக அல்லது என்னுடைய மாமியாரை நான் போஷிப்பதற்காக வேறு யாருக்கு கை நீட்டி பிடிப்பதற்காக அல்ல, நான் பணிக்கு செல்லுகின்றேன். என்ன பணி? அது வயல்வெளிகளில் போய் கதிர்களை பொறுக்கின்ற ஒரு வேலை, கதிர்களை எடுக்கின்ற ஒரு வேலை. அதிலிருந்து ஆதாயத்தை கொண்டு வந்து தன்னுடைய மாமியாரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் வளர்ப்பாங்க இது மகள். ஆகவேதான் நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இல்லத்தில் தனக்கு துணையாக இருந்த தன்னுடைய மாமியாரிடத்தில் சொல்லி விட்டு போகின்ற ஒரு காரியங்கள். எனக்கு பிரிவுகளை இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்திற்கு ஒரு தலைப்பினை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏவுதல். அவர்கள் எப்பொழுதுமே இங்கே திருமுறைகள் கொடுக்கப்படும், ஆயர்கள் எழுதுவார்கள், அந்த தலைப்பை எழுத மாட்டாங்க. நல்ல தலைப்பில் இல்லைன்னா சொல்லுவாங்க,
இருந்தாலும் காட்சி அடிக்காத கிடையாது. இறை போதனையை அவர் கொடுக்கிறபடி நான் பேசணும். என்கிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கிறாரு செய்திக்கு யாரோ ஒரு ஐந்து யாரோ ஒரு சுடு கட்டாத காப்பி அடிச்சு அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரோ அது யாரோ வந்து பேசுறது காப்பி இல்ல ஏழு கண்ண மூடி முடித்தாங்க யாரோ பாட்ட மாட்டேன். உனக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபையோடு நடு, அந்த கிருபையோடு பேசு. அதனால கடவுள் என்னோட வாழ்க்கையில இந்த பகுதிகளை படிக்கும் பொழுது அவர் சொன்ன 2 விதமான தலைப்பு, நான் 3 எடுத்து முடியும் நேரம் இருக்காது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து முதிர்ந்தவர்கள் தெரியும் எனக்கு. அதனால கொடுக்கப்பட்ட நேரத்தில் வச்சு கொடுக்கணும் நான் முடிவு செய்கின்றேன். இந்த உயர்ந்த ஆண்டவரை மனிதத்தின் அடையாளம் காட்டுதல் இது முதன்மையான தலைப்பாக இருந்தாலும் இந்த பகுதிக்கு ரூத்துடைய பகுதிக்கு நான் கொடுக்கின்ற தலைப்பு அடையாளம் காணும் வாழ்வை, அடையாளம் காணும் வாழ்வின் பணிதளம். இந்த பணிதளத்துல அடையாளம் காணுகிறதான வாழ்வை ஏற்படுத்துகின்றது. இங்கே இந்த மகன் செல்கின்றால் வாழ்வுரிமையே இங்கே இவளுக்கு கொடுக்கப்படுகின்றது. வாழ்வற்றவள், வாழ்விழந்தவள் என்ற வாழ்க்கையில வாழ்வுரிமையை பெறுகின்றார். எவ்வகையிலே கதிர் பொறுக்கின்ற சூழ்நிலையில தன்னுடைய வேலையை அர்ப்பணிக்கின்ற சூழ்நிலையில கடந்து போய் நம் ஆண்டவராக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நடைபெற்ற அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாழ்வின் அனைத்து செயல்களையும் அடையாளம் காட்டின இடம் எங்கே தெரியுமா? பெத்லகேம். எங்க? இயேசுநாதர் பிறந்த இடம், இயேசுநாதர் வாழ்ந்த இடம், இயேசுநாதர் விளையாடின இடம், இயேசுநாதர் திருப்பணி செய்த இடம் பெத்லகேம். இந்த பெத்லகேம் என்கின்ற ஊரை சார்ந்தவர் தான் யாரு? இந்த அம்மா சொல்லுவாரு, இந்த அம்மா உடைய மாமனார். புரியுதுங்களா? என்னம்மா பேரு? ஒரு பேரு ரூத் எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1-2 நம்ம வாசிக்கும் பொழுது மருமக்களோடு கூட இரண்டாம் வசனமா முடிச்சீங்களா? 2:1 அதாவது இந்த எலிமெலேக் வந்து பெத்லகேம் ஊருக்கு சொந்தமான ஒரு நபர். இவர்கள் வந்து வாழ்வாதாரத்தின் காரியத்தினால மோவாப் தேசத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஆனால் உறவு எங்கே, பிறப்பிடம் எங்கே அப்படின்னு சொன்னா பெத்லகேம். இந்த பெத்லகேமுக்கு சொந்தக்காரனாய் இந்த குடும்பம் இருந்ததுனால இந்த குடும்பத்தின் வழியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த பெண்மணி வாழ்வாதாரத்தை எல்லாம் இழந்தவளாக இந்த சொந்தக்காரன் உறவின் முறையாகிய எலிமெலேக்கு என்கின்ற அந்த அடிப்படையில் வந்து இந்த உறவின் முறையில ரூத்துக்கு உறவின் முறை இருக்கிறதான நபர் போவாசுடைய அந்த வயல்வெளிக்கு செல்கின்றார். இப்படி செல்லும் பொழுது அங்கே இவர்கள் அடையாளம் காட்டப்படுகிறதான ஒரு பணியிலே தன்னை தானே ஈடுபடுத்திக் கொள்கின்றார். ஆனால் இதற்கு முன்னாடி இந்த போவாசுக்கும் இந்த ரூத்துக்கும் யாருமே தெரியாது, அடையாளம் தெரியாது. தன்னுடைய பணிதளத்தில் வேலைக்காக அமர்த்தப்பட்டு அங்கே செய்கின்ற கதிர்பொருட்கள் நிகழ்வுலாம் பார்த்து தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கூப்பிடுறாரு. யாருக்கு புதுசா இருக்கிற பெண்மணி யார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் அவருடைய வாழ்வாதாரத்தின் காரியங்கள்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு நடக்கின்ற காரியம் என்னன்னு சொன்னா அவளை ஏற்றுக்கொண்டுகிற மனப்பான்மை இங்கே போவாசுக்கு கிடைக்கின்றது. அந்த அரிக்கட்டளையிலே சிறந்த வேலை வாய்ப்பினுடைய உண்மையின் காரியங்களை பார்த்து அங்கே கொடுக்கின்ற நிகழ்வை நம்மால பார்க்க முடிகின்றது. இங்கே அந்த ரூத்துடைய சம்பவத்தை பார்த்து நீ கருத்து பொறுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வேலையிலே பணியிலே அவளை அமர்த்தி விட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த பெண் யாருடையவள் என்கின்ற அடையாளத்தை எந்த அடையாளம் இருந்து பணிதளத்துல கதிர் பொறுக்கின்ற சூழ்நிலையில அடையாளத்தை காணுகின்ற ஒரு வாய்ப்பினை போவாஸ் பெற்று வேறு வயலுக்கு நான் அடையாளம் கண்டு கொண்டு நீ யார் என்பதை புரிந்து கொண்டு நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, வேற எங்கே போகக்கூடாது,
சரிங்களா? நம்மளாம் யாரு? கிறிஸ்துவம். கரெக்டா? நம்மளாம் யாரு? அதுவும் தெலுங்கு திருச்சபையுடைய அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இந்த தோட்டத்துக்குள்ள வந்துட்டு உடனே இந்த தோட்டம் என்ன பண்ணுது, திருச்சபை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, உங்களை தெலுங்கு திருச்சபை அங்கத்தினர் அடையாளம் காட்டிடுச்சு. கரெக்டா? எங்க போன யார்? சிஎஸ் காரணம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அடைந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை உடையவர்கள். நாம் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? வேறு மந்தைக்கு போகக்கூடாது, வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க 8 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு சர்வீஸ். இப்படிதான் சித்தி சர்ச்சையிலும் இந்த திருச்சபைகள், நீங்கள் ஆண்டவரால் பணித்தளத்துல, இங்க பணி செய்கின்ற இடத்துல, ஆண்டவரை தொழுது கொண்ட இடத்துல அடையாளம் காண்பிக்கப்படுகின்றீர்கள், அடையாளமாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு சிவனை அடையாளம் கண்டுகொண்ட உடனேயே நீ என்னுடைய உறவு, நீ என்னுடைய சொந்தம், நீ இந்த பணிதளத்துக்கு உரியவள் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொண்ட பிறகு அவளை வேறு வழியில் அனுப்பவில்லை. நீ இங்கே தான் இருக்க வேண்டும். ஒரே மந்தை, ஒரே மந்தை. நீங்களாம் வாங்கிட்டு பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து கைப்பற்றி நிறைய பேர் இந்த மாதிரி தெரிஞ்சது. யாரெல்லாம் இருக்கும் கடவுளை ஒளிகாரத்தில் ராமன் சொல்லுங்க. அப்படி எப்படி இருக்கிறாரு? அவர் கருப்பா இருக்கிறாரு, அவர் சவுப்பா இருக்கிறாரு, அவர் எந்த வகுப்பை சார்ந்தது அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய ஸ்தலத்துல வந்து உபதேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகின்ற மேய்ப்பன், ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்கின்ற அடிப்படை சிந்தையில நீ வேறு வயலுக்கு செல்ல வேண்டாம். இனிமேல் நீ பணி செய்கின்ற இடம், நீ வாழுகின்ற இடம் எல்லாமே இந்த வயல் தான் என்பதை முன்குறிக்கின்ற ஒரு நபராக அங்கே வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லு புத்தகத்துல 2:8-9 சொல்லப்படுகின்றது. 10ஆம் வசனத்துல இந்த நிகழ்வை வந்து சொல்லி முடித்த உடனேயே இந்த ரூத் செய்கிற காரியம் நான் சொன்னா, நான் வாழ்விழந்து வந்திருக்கின்றேன், எனக்கு வேறு வழியிலே உணவு அருந்துவதற்கு நீ இப்படி சொல்லிவிட்டாயே, என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாயே, உன்னுடைய சொந்தத்துல, உன்னுடைய உறவில, உன்னுடைய வயலில, உன்னுடைய பணிதளத்துல என்னை வைத்துக் கொண்டாயே, இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவர் செய்த காரியம் சாஷ்டாங்கமாய் போவதற்குள் விழுந்து பணியை ஆரம்பித்தார். என் அன்புக்குரியவர்களே, போவாஸ் கடவுளாக இல்லாவிட்டாலும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இருந்ததுனால, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருந்ததுனால சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து அவர் ஆண்டவனே என்று சொல்லி தன்னுடைய வாயுமுடனால உச்சரித்து வணங்க ஆரம்பித்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வகையில, இந்த தோட்டத்துல, இந்த திருப்பணியில, இந்த பணிதளத்துல வந்திருக்கிற நாமம் கூட இன்றைக்கு வேறு வயலுக்கு செல்லாமல் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கடவுளை அங்கீகரிப்பின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுனால வேறு சிந்தனையில போகாம நான் ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே நான் ஆடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஊதாரித்தனமாய், போக்கிரித்தனமாய், ரவுடித்தனமாய் கிறிஸ்தவத்திற்கு முரண்பாடு உள்ள ஒரு மகனாக செயல்பட்டார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை எப்பொழுது அவன் தெரிவு செய்தானோ, எப்பொழுது பார்த்தானோ, அந்த நாளிலிருந்து ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி தன் வாழ்வையை முற்றிலுமாக அர்ப்பணித்து இருந்த பணங்கள், இருந்த ஆஸ்திகள், இருந்த எல்லா விதமான சொத்துக்கள் எல்லாவற்றும் நஷ்டம் என்றும் குப்பை என்று சொல்லும் கூட அப்புறப்படுத்திவிட்டு என் ஆண்டவருக்கு பின் சென்று ஆண்டவருடைய தோட்டக்காரராய் தேவ பணியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் எப்படி போவாஸ் ஊத்தி தெரிந்து கொண்டு நீ வேறு வயலுக்கு செல்ல வேண்டாம், நீ இங்கே பணி பெண்ணாக இரு, நீ இங்கே பணி செய் என்று சொல்லி சொன்னது மாத்திரம் கிடையாது, பிற்பாடு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற, வாழ்வை கொடுக்கின்ற ஒரு நபராக அந்த மகளை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில சிறப்பான முறையில வாழ்வை கொடுத்து அந்த வாழ்வின் அடிப்படையில ஒரு வம்சத்தை உருவாக்குகின்றார். ராமின் சொல்லமா? அந்த வாழ்வை கொடுத்து அன்னைக்கு போவாஸ் மாத்திரம் இந்த ரூத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னைக்கு ஒரு வம்சம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? மிக அழகாக இந்த பணிதளத்தில் காணுகின்ற, அதாவது அந்த போவாஸை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூடுறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீ அணிந்து கொண்டிருக்கிற உயர்ந்த ஆண்டவர் அங்கிருந்து வரவர் என்று சொல்லிதான் அந்த போவாஸை ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தார்.
நண்பர்களே, இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில 12வது வசனத்துல எப்படியாக நாம் வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனையின் கீழ் அடக்கமாய் வந்து உனக்கு அவராலே நிகவான பலன் கிடைப்பதாக என்றார். அப்படி சொல்லி 13ஆம் வசனம் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து முகங்குப்புற விழுந்து அடிமணிந்து கடவுளுடைய சமூகத்துல அர்ப்பணிப்பின் சூழ்நிலை இருந்ததுனால 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாழ்வழிக்கின்ற கடவுளை ஒரு வாழ்வை கொடுத்த பிறகு நடக்கின்ற தன்மை என்ன தெரியுமா? அங்கே இவர்களுக்கு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. என்னாச்சு? வாழ்வு இல்லாதவள், வழிவகை தெரியாதவள், உணவு இல்லாதவள் இங்கே பணிதளத்தின் மூலமாக கடவுளை காணுகின்ற வாய்ப்பை பெற்றதுனால முழுமையான வாழ்வை அந்த போவாஸ் கொடுத்து அங்கே ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்றார். இது ரொம்ப விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு டைம் ஆகும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால டைரக்டா சொல்ல வேண்டும் தான். அதனால வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்ட ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருந்தார். அந்த ஆண் பிள்ளைக்கு ஓபேத் என்று சொல்லி பெற்றிருக்கின்றார்கள். அல்லேலூயா. இது கெட்ட பேர் கிடையாது, நல்ல பேர் இல்லை. இது பெயரடையில அந்த குருத்துக்கு பிறக்கின்ற ஆண் பிள்ளைக்கு பெயர் இருக்கின்றார்கள், ஓபேத் என்று சொல்லி பெயர் இருக்கின்றார்கள். ஏன் ஓபேத் என்று சொல்லி பெயர் தரப்பேன்னு சொன்னாங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இந்த ஓபேத் தான் ஈசாயை பெற்றார். ஓபேத் தான் ஈசாயை பெற்றார். இந்த ஈசாயை பெற்றெடுத்த அடையாளம் தான் தாவீதின் வம்சத்தில் வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு அன்றைக்கு இந்த ஓபேத் வம்சத்தில் ஈசாயினும் அடிமரத்து வேறு தோன்றாவிட்டார். ரூத் அன்றைக்கு அர்ப்பணிப்போடு அடிபணியாவிட்டார். மனிதர்களுக்கு என்று வாழ்வாதாரத்து காரியங்களுக்கு உணவுக்கு செல்லாவிட்டார். இந்த இயேசுலாம் இருக்கிறார். இந்த இயேசுலாம் இருக்கிறார். நம்பிக்கைகளே, இப்படிப்பட்ட அடையாளம் மனிதர்களுக்கு வழியாக இயேசு. புரியுதுங்களா? இயேசு வந்து சும்மா வந்தல்ல, உழைப்பின் வர்க்கத்தில் வந்தவர். ராமே சொல்லலாம். அல்லேலூயா. லேண்ட் புரோக்கர் சொல்லிட்டு நிறைய ஊழியர்கள் இல்லை, சும்மா சுலபமா ஒரு லட்சம், சுலபமா வந்து 5 லட்சம் ஈஸியா சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்வை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கவில்லை. வாழ்வு உரிமையை சம்பாதிக்கின்ற இல்லை திறமை ஆண்டவர் கொடுத்து உழைப்பின் குடும்பத்திலிருந்து இன்னைக்கு அடையாளம் காட்டப்பட்டவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால நான் தலைப்பினை கொடுத்தேன். மிக அழகாக இருக்கிற தலைப்பினை கொடுத்தேன். அடையாளம் காணும் வாழ்வின் படித்தல். மனிதனத்தின் வழியாக வாழ்வை கொடுத்து ஆண்டவர் அடையாளத்தை காட்டுகின்றார். அப்போ இப்படிப்பட்ட அடையாளத்தை காட்டுகிற கடவுள் 2வது பகுதியிலே அது முடியாக பார்க்கின்ற அடையாளம் காணும் வாழ்வழிக்கும் கண்டது. முதல்ல என்ன சொல்றாங்க? அடையாளம் காணும் வாழ்வின் பணிகளும் வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். இங்க வாழ்வழிக்கின்ற ஒரு பணிதளத்தை ஆண்டவராக இயேசு 2வது காட்டுகின்றார். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்மளாம் இன்னைக்கு படிக்க கேட்கும் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 1-14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த பகுதி முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்வழிக்கும் அடையாளத்தை காணுகின்ற நிகழ்வினை மொத்தமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலே இயேசுநாதருடைய சீடர்கள் எதிர்த்து இருந்தார்கள் என்று சொன்னால் 12 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கரெக்டா? கடந்த வாரத்தில் தோமாவை குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தியானித்து அந்த தோமாவை எங்கே ஆண்டவராகிய கிறிஸ்து கண்டடைகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பூட்டப்பட்ட அறைக்குள்ள அந்த சீடர்கள் அமர்ந்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து ஒரு சமாதானம் மட்டும் சொல்லிட்டு என் மேல சந்தேகப்படுறியா, உன் வெள்ள விட்டு என்ன பண்ணி என் விழாவில் பாருன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன மாத்திரத்தில் அவன் வந்து உடனே என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த நிகழ்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது வந்து 2வது தரிசனம் பண்ணுவாங்க. 1வது தரிசனம் எங்க அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த கடவுள் அங்கே மரியாள் வழியாக மற்ற சிசுகளை அழைத்து அந்த தரிசனம் கொடுத்திருந்தார். இந்த 3வது தரிசனம் எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு சொன்னா, இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தைனா யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது திருமுறையில 6 நபர்கள் இங்கே சீடர்களாக பார்க்கப்படுகின்றனர். எத்தனை பேர்? கரெக்டாக நான் சொல்ற வார்த்தையில எழுதிங்களா? எத்தனை பேர் வெயிட் படிச்சு
சீமோன் பேதுரு, இரண்டாவது சீடன் தோமா, மூன்றாவது சீடன் நாத்தான்பேல். இந்த பேர் நான் கண்டதே இல்லையே. சீடனுக்கு நாத்தான்பேல் இருக்கிறாரா? இல்லையே. ஆனால் இன்னும் ஒரு சீடன் 120 சீடர்களை வந்து தெரிவு செய்வார்கள். அந்த 120 சீடர்களில் இந்த நாத்தான்பேல் ஒரு சீடர். ஆனாலும் தேமா என்று சொல்லப்படுகின்ற உறவிலே வருகின்ற அந்த சீடத்துவத்தில் இருக்கின்ற நபரின் அடிப்படையில் வருகின்ற நாத்தான்பேல். இவரும் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் என்று சொல்லி திருமொழியில வேதாகமத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. மூன்றாவது, நான்காவது சபிதேவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யார் அது? அல்பேயாவின் குமாரனாகிய யாக்கோபு. சபிதேவின் குமாரனாகிய யாக்கோபு. குமாரன் சொல்லி சொன்ன இது யாக்கோபு, இவர் யாக்கோபு, சபிதேவின் குமாரன். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து யார் அப்படின்னு சொன்னா வேறு 2 சீடர்கள் சொல்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை சீடர்கள் வந்தாங்க? இப்போ எத்தனை சீடர்கள் முன்னாடி வந்தாங்க? ஒன்னே ஜனங்க பேச மாட்டாங்க. என் ஜனங்கள் பேசியே நான் பழகிறாங்க. நான் பாதி பேசணும்னா பரிசுத்தத்தில் பாதி என்ன பேசுவாங்க. பேசுறவங்க பேசுறாங்க. ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளை மகிழ்ச்சியாக இறைவாக்கில் தன்னை அர்ப்பணித்தான் ஆண்டவருடைய செயல்பாடாக இருந்தது. அல்லேலூயா. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினாரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே. நாற்றமாக இருந்த என்னை பாசமாக மாற்றினாரே, பாசமாக மாற்றினாரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தராய் மாற்றினாரே, பரிசுத்தராய் மாற்றினாரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் இதே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் இதே. சேர்த்து மகிழ்ச்சியோடு துடிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துடிக்கிறோம். மன்னவரை இயேசுராஜா, எங்கள் மகனை பூத்த மனம் சொந்தோஜா இயேசுராஜா. இந்த தட்டுக்கே மாட்டாங்க. கை தட்டு விடுதலை பெருவிழா அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா சாயங்காலம் போனா எந்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, ஆண்டவருடைய ஆராதனையில் உள்ள கைகள் வந்து தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. முத்து 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 வேண்டும். அறிவு பேசுவது சத்தியத்தை மட்டும் பேசி கம்மன் வாங்கிக்கிறாங்க. அடுத்த நல்லவராக இருப்பார். இறைச்சிக்கு மூலமாக உங்களோட மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை வைப்பார். ஆவியான இந்த சீடனுக்கு தான் இயேசு கிறிஸ்து வாழ்வாதாரத்தில் உடன் இருந்தவர்கள் ஓடி போனார்கள். உடன் இருந்தவர்கள் ஓடி போனார்கள். ஓடி போன லிஸ்ட்ல 6 நபர்கள் மாத்திரம் இந்த சம்பவத்தை வந்து முன்னேற்றப்படுகிறார்கள். இந்த பகுதியில வேறு 2 சீடர்கள் இருந்து வாழ்வு எங்களுக்கு முடிவடைந்திருக்கிறது. இப்போ இது வந்து ஹைலைட்டான ஒரு ஆள் யார் சொன்னா பேதுரு, சீமோன் பேதுரு. இவர் எங்கிருந்து வந்தாரு? எங்கிருந்து வந்தாரு? தெரியும். இல்ல, மீன் பிடிக்கிற தொழிலுக்கு வந்தாரு. கரெக்டுங்களா? மீன் பிடிக்கின்ற ஒரு பணிதளத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். என்னைக்கு இயேசுநாதரை பார்த்தாரோ, பாவன் இயேசுநாதரை கூட்டாரோ, அன்னைக்கு அவருக்கு இருந்த ஒரே ஒரு பணி, ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு சொத்து, மீன் பிடிக்கிற வேலை. அவருடைய போட்டு அப்புறம் என்ன பல மொத்தம் தூக்கி போட்டு அவர் பின்னாடி வந்தார். வந்திய கட்சோல போடுறீங்க. என்ன நடந்தது? அவன் மறுதளிப்பு காலத்தில் வந்த உடனே இயேசுநாதர் எழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மரியாதை சொல்றாங்க. எல்லாம் சீக்கிரம் போடுறாங்க. ஓடுறாங்க. ஆனா இந்த பேரு மட்டும் போடுறாங்க தெரியுமா? முதல் ஈஸ்டர் அன்னைக்கு பண்ணாரு. ஓடுறாங்க. அவனுடைய கால்நடைகள் அவங்களுக்கு ஏன் அச்ச உணர்வு மக்கள் சொல்றாங்க. இந்த கடந்த வாரத்தில் தோமாவை தான் அவங்களுக்கு மையப்படுத்தி காட்டி நீ என்னை சந்தேகப்படுகிறார். உன் சந்தேகத்திற்கு ஒரு தோமாவோடு உடலோடு ஈடுபட்டார். அப்போ கூட வந்து பேதுரு அதிகமாக இயேசுவோடு இணைக்கப்படவில்லை. உயிர் எடுத்தார். இனிமேல் நம்ப முடியாது, இவங்க கூட வாழ முடியாது. நான் பழைய கோயிலுக்கு போய் நான் சொல்லிட்டு
வெளியே வந்தாலும் அதே பணிக்கு திரும்ப என்ன பண்றான்னு சொன்னா இயேசு நமக்கு இல்ல முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த பணி கூட அந்த சீடரை அழைத்து கொண்டு போயிட்டு ஒரு இரவு முழுவதும் சொந்த தொழில ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்த தொழில செய்யறாங்க. தெரியல என்ன செய்த வேலை. ஆனா சீமான் பேர் போட்டவன் என்ன இருக்குமா சும்மா இழுத்து வருவார். அப்படிப்பட்ட டெக்னிக்கல் அவங்க தான் தெரியும் எங்க மீன் சொல்லிட்டு. ஆனா விட்டு பாட்டை கொண்டு போய் வந்துருக்காரு எங்க வள போறது தெரியும். ஆனா இரவு முழுவதும் 6 நபரும் வலையை போடுகிறார்கள். ஒன்றுமே என்ன பண்ண நேரத்துல அகப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் தான் சொல்ல டைம் இருக்கு. செக்ரட்டரி பின்னாடி ஒரு மாதமாக வந்து என்னோட ஞானத்துக்கு பின்னாடி பார்த்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி ஆண்டவராய கடவுள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையின் சூழ்நிலையில பணி செய்தும் அங்கே பலனில்லாத ஒரு நிகழ்வில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சீடர்களை என் ஆண்டவராய கடவுள் எப்போது வருவார் தெரியுமா? பட்சியா மதியாவது சொல்லி 21 மணி எடுத்த வெடியற் காலையில் நிற்கிறார் ஆண்டவராகிய கடவுள். அப்ப நிற்கிறாரு என்ன மனுஷன் பார்க்கறாங்க. ஆனா இயேசு அவருக்கு தெரியும். அது சொல்லி புரிஞ்சுக்காமலுக்கு ஏன் தெரியுமா? கூடவே வாங்க கூடவே சாப்பிட்ட எல்லாம் திருமணம் கூட இருக்க அவர் தெரியும். ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா உன்னை அழைத்த அழைப்பில நீ பணி செய்த இடத்தை விட்டு வேறு பணிக்கு போயிட்டு நீ எப்ப மீனை ஊட்டியோ எப்போ வலையை ஊட்டியோ எப்போ தொழிலை ஊட்டியோ அது வந்து இயேசுக்கு வரணும். அவர் மறித்து போயிட்டாரு. அவர் தான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனிமேல் வேலையை பார்த்துக்கலாம். ஐயோ எஜமான என்ன பண்ணுவோம் வேலை கூப்பிடுவாங்க வச்சுன்னு பார்க்கணும். அவர் டவுன் ஆகிட்டு போன எஜமான டவுன் ஆகிட்டு போவாங்க. நிறைய பழைய வேலைக்கு போயிடுறாங்க. எங்க எஜமான என்ன முதலாளி அவங்க நஷ்டம் அடித்தார். நிறைய பேர் போய் என் நஷ்டம் அடிப்பாங்க போறாரு இல்லையா விட்டு போயிடுவார். அந்த முதலாளிக்கு கட்டுமானமாக உயர்ந்த நாம் ஆரம்பிக்க வேண்டும். லாஸ் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணி ஏசிங்கள் தெரிஞ்சு பண்ணுங்க எல்லாம் என்ன பழைய வேலைக்கு போயிடும். அதனாலதான் அங்க வந்து இதுக்கு முன்னாடி தெரிவு செய்யும்போது ஏசு போறாரு பார்க்கலாம். ஏசு பார்க்கலாம். ஏசு பார்த்து உயிர் இந்த கடவுள் நிற்கிறாரு. தெரியல ஏன் தெரியுமா? மாம்சீகத்தில் போயிடும். பழைய வாழ்க்கைக்கு போயிடும். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அழைப்பிலே உறுதியாக கற்றுக்கொள்கிறேன். நம்ம எல்லாம் கர்த்தர் அவருடைய திருப்பணிகள் அழைத்திருக்கின்றார். ராஜாக்களை அழைத்திருக்கின்றார். இல்ல அல்லேலூயா ஊழியம் செய்து அழைத்திருக்கின்றார். எல்லாருடைய தலைமையில் விழுந்த கடமை என்ன தெரியுமா? நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை யாருக்கு? கைவிட்டு நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை சூசியல் சொல்லுகின்ற கடமை யாருக்கு? தெரிவு செய்கின்ற செகண்டரி யாருக்கு தெரியுமா? எல்லா தலைவர்களுக்கு இருந்த கடமை. உன்னை திருப்பணிகள் கடவுள் தெரிவு செய்திருக்காய். என்ன நடந்தாலும் வாழ்வான சாவான என்ன கல்யாணம் பண்ணி வச்சுதான் கல்யாணம் வாக்குறுதி ஆயிரம் சொல்றதுனா வாக்குறுதி தெரியுமா? வாழ்விலும் தாழிலும் அப்படின்னா என்னது? சம்பாதிக்கும் போதும் கூட இருக்கணும். சம்மதம் இல்லாத போது சாவாங்க. என்ன விசுவாசம் அவ்வளோ கட்டிக்காது. அவர் கூட நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்து முடிக்கிறது நல்லா கோழி வளர்ந்து வாங்கினாரு. அப்போ வந்து ஒரு வீட்டில் விட்டுக்காரு என் வீட்டுக்காரு முக்கு போயிடுச்சு சொத்து போயிடுச்சு எவ்வளோ போயிடுச்சு. அப்போ வந்து ஏன் வாங்க இந்த கடவுளை விட்டு சாவிடா. ஆனால் வாக்குறுதி எப்படி சொல்ல இருந்தேன் வாழ்விலும் சுகத்திலும் போய் ஒரு இடத்துல போய் கேட்க போயிட்டுன்னா இந்த மாதிரி வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொன்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே கூட சொல்லிடுறாங்க. நான் என்ன சொன்னேன்? ஐந்து சொன்ன நான் மனசால சொன்ன கடவுள் எந்த நோக்கமா எந்த செயல்பாடா இருந்தாலும் கடவுள் அழைத்து அழைப்பு ஒரு வேலையில போயிட்டு சொன்னா வேறு வழிக்கு செல்லாதே. அதனாலதான் இங்க வந்து ஏசு நிற்கிறாரு. காலையில நிற்கிற வெளியில நிற்கிறாரு. கஷ்டம் பார்த்து எல்லாம் பார்க்க ஏசு தெரியும். அப்புறமா என்ன பண்றாங்க? ஏய் அவன் நிற்கிற ஒரு கத்தராது தெரியத்தான் எப்போ ஏசு பேச ஆரம்பிக்கிறார்.
என்னப்பா இருக்கு ராத்திரி முதல் பிரயாசப்பட்டு கொண்டு கூடாது. அப்புறம் ரேச்சாக்களை கேட்ட உடனே கட்டணம் அறிவிக்க உடனே பேருக்கு சொல்லுவாங்க கேட்டேன். மீன்பிடி மண் பற்றி அவர் வந்து அவர் யார் தெரியுமா? நம்ம கூட பேசுறா உடனே அவர் முடிஞ்சு பார்த்துட்டாங்க. வெளியே போயிட்டு கோயில விட்டு உன்னை நாளைக்கு என்ன பண்ணலாம் உன் பிள்ளை கட்டி கூட வந்தாங்க. இல்லை எனக்கு போயிடலாம் வெளில வெளியேசி போயிட்டு வேறு வழியில் போயிடறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீ எவ்வளோ கொடுக்கணும் நீ சட்டம் கிடையாது. இல்லை எவ்வளோ பேர் தராங்க? நான் கல்யாணம் பண்ணுறேன். இல்லை இல்லை நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரெண்டு திருச்சபை வந்து உன்னை அழைத்த அழைப்பின் காரியங்களை விட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிறைய பேர் நிறைய ஆம்பளை செய்யணும். கொண்டாட்டி கேட்கணும் கொண்டாட்டி என்ன பண்ணணும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அவர்களால் மறுபடியும் சொல்லிக்கிறார். நான் சொல்றது கஷ்டப்படு. எந்த அழைப்பில கட்ட குடும்பமாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் கட்ட அழைத்த அழைப்பில் உறுதியாய் அதனால போயிட்டு தேசம் தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான்? கோர்ட்டு இருக்கிறவங்க வந்து அந்த சொல்லுது இவன் எந்த வஸ்திரம் இல்லாம வெக்கப்படுன்னு போயிட்டு புஷ்டம் குதிச்சிருக்கான் போயிட்டு குதிச்சுதான் போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அழைக்கிறது. அழைத்து நாற்பதுக்குள்ள கஷ்டப்பட்டீங்கல்ல என்ன காலம் வந்தது? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப காண்கின்ற கடவுள் மனிதனுக்கு காணுகின்ற ஒரு வாய்ப்பு எப்போ எப்போ கடவுளை பார்க்கணும்? எப்பமா கடவுளை பார்க்கணும்? பைபிள் என்ன சொல்லுது? கடவுளை காணுகின்ற சமயம் என்ன? அதிகாலையில் கேளுகிறவர்கள் அல்லேலூயா 5 மணிக்கு மேல ஒரு புத்தகம் கிடையாது. நான் கேஸ் போட்டு கொண்டே போறேன். 5 மணி மேல் தூங்குற புத்தகம் கிடையாது. நீ கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். நீ வியாபாரம் செய்கின்ற அருமையான என் அப்பா அம்மாவை அண்ணமார்களை பார்க்கிறேன். எல்லாரும் காலையில எழுந்திருக்க. அல்லேலூயா. செழிப்பாகிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை வந்துடுவாங்க. சரி நான் கேட்க நன்றிக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சோம்பேறித்தனமா 8 மணிக்கும் 9 மணிக்கும் 10 மணிக்கும் எழுதுறது இல்லை. கடவுளை அச்சலோட நடந்து கொண்டிருக்கிறோம். நீ கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் நம்மளை பார்க்க வேண்டும். அதனால்தான் அதிகாலையில் ஏசினார்கள், விடிய காலத்தில் ஏசினார்கள். அங்கே நிற்கின்றார். இவர்கள் அப்பவும் காண முடியல. மாம்ச வாழ்க்கை விட்டப்பா உங்களை மன்னிக்கிறேன். நீங்க வந்து வாழ்வாக்கு தான் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பணி மறுபடியும் சிவனுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் என்ன செய்ய தெரியுமா? நான் சொல்ற பிரகாரம் நீங்க செய்யுங்க. எவ்வளவு நாள் யார் சொல்ற பிரகாரம் தான் இவங்க உலக வேலையை விட்டு பின்னாடி போனாங்க. அவர் என்ன சொல்றாங்க பின்னாடி செய்யறாங்க. அந்த மரியாதைய சம்பவத்துல என்ன நடந்தது? நான் மைக் எடுத்து ஓடணும். 2% புரியுதுங்களா? நான் சொல்றேன் நினைப்போம். இப்போ காணாமல் கல்யாணத்துல அன்னை மரியாதை போயிட்டாங்க. திராட்சரசம் குறைவாயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன நடக்குது அந்த இடத்துல? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இது கேட்டு செயல்பட்டுவேன். இப்ப இயேசுவை கேட்காம போய் நீங்க முடிச்சுக்கலாம். அதனால என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அப்பா காலத்துக்குள்ள பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீ வலது பக்கம் வரைய என்ன பண்ணுவீங்க? போடுங்க அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு வந்து உலகலா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உலக நம்முடைய ஆன்மீக தன்மையில நம்முடைய சிந்தனையில முதல்ல கல்யாணம் பண்ண மூட்டு வர பொண்ணை என்ன பண்ணணும்? படுது நாள் வச்சுக்கலாம். மணமகளே மணமகளே இந்த காலம் வச்சாயே 2 காலம் இந்த காலம் நடந்திருக்காங்க. எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி உலகத்தில் நம்ம சிந்தனைகள் மாற்றப்பட்டதுனால இயேசுவானவர் இந்த ஒரு திருப்பணியில ஊழிய திருப்பணி சொல்வார். வலது பக்கம் இருக்கின்றவர்கள் இடது பக்கம் இருக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் ஆண்டு மந்திய சொல்றாரு பார்த்தீங்களா? அது போல இந்த வலது பக்கம் ஆண்டுடைய பார்வையை ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. ஆமென் சொல்லல. இடது பக்கம் ஆசீர்வாதம் இடமா அதெல்லாம் கிடையாது. இது இடது. என் இருதயம் எங்க தெரியுமா? இங்கதான் இருக்கு. இந்த பக்கம் பூச்சாலை வாழ முடியாது. அதெல்லாம் ஒரு காரியம் இல்லை. ஆனால் மீன் இருக்கின்ற இடத்தை இயேசுநாதர் தெரிவு செய்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு. போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வலை கிழியத்தக்க மீன்களை பிடிக்கிறார் அந்த இடத்துல.
அப்போ பிடித்து வலை இழுக்க முடியல என்றால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நிறைய சம்பவங்கள் டைம்